3 முடிச்சு. அத்தியாயம் 6. மல்லிகா பேசிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்த லட்சுமி பாட்டியின் மனதிற்குள் ஜோசியர் சொல்லிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருக்க அதை பற்றியே யோசித்து கொண்டு இருந்த அவரை பார்த்த மல்லிகா, அம்மா என்ன ஆச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், அவளை பார்த்ததும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் மல்லிகா என்று பாட்டி சொல்லவும், என்ன விஷயம்மா என்று மல்லிகா கேட்கவும், உன் கூட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் என்று பாட்டி கையை பிடித்து அழைத்து கொண்டு அறையின் உள்ளே நுழைய, இவர் இப்படி அழைத்து செல்வதை புரியாமல் பார்த்து கொண்டு இருந்தாள் சாந்தி. என்னம்மா, என்ன விஷயம் பேசணும், எதுக்காக இப்படி கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று மல்லிகா கேட்கவும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் உன்னை கூட்டிட்டு வந்து இருக்கேன் என்று பாட்டி சொல்லவும், என்ன விஷயம் அம்மா சொல்லுங்க என்று மல்லிகா கேட்கவும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று நேற்று தாங்கள் கொஞ்ச நாளாகவே கௌதமிற்கு இருக்கும் பிரச்சனை பற்றியும் அதன் பிறகு அதை சரி செய்வதற்காக தாங்கள் என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொள்ள, ஒருவேளை அவனுக்கு நேரம் சரியில்லையோ என்று தெரிந்து கொள்வதற்காக அவர் ஜோசியரை சென்று பார்த்து வந்ததும் அதன் பிறகு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தார். அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று மல்லிகா கேட்கவும், ஆமாண்டி, ஜோசியர் இப்படி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல என்று பாட்டி கேட்கவும், அந்த வார்த்தையை கேட்டதுமே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஹரிணியோட ஜாதகத்தை கொடு என்று பாட்டி கேட்கவும், எதுக்குமா என்று அவள் அதிர்ச்சியோடு கேட்க, என்னடி கேள்வி, ஜாதகம் பொறுத்த பார்க்கத்தான், ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம ஹரிணியா தான் இருக்கும், அதனால தான் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே ஒரு விதமான தயக்கம் இருந்தது அவருக்கு. காரணம், ஜோசியர் சொல்லிய இந்த சில நாட்களில் இறந்து போய்விடுவான் என்ற அந்த வார்த்தை, அது அவளின் மனதிற்குள் ஒரு சிறு நெருடலை ஏற்படுத்தி இருந்தது. எந்த தாயும் தன் மகளின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே ஆசையாக இருக்கும். அப்படி இருக்க தன் மகள் கௌதம் அவனுடைய நிலை என்று அவர் பலவிதமாக யோசித்து கொண்டு இருந்தார். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று பாட்டி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா என்று சொல்ல, ஜாதகத்தை கொடுப்பா என்று சொல்லவும், நாளைக்கு காலையில் கொண்டு வந்து தர்றேம்மா என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தார். நானும் உங்க கூட வரட்டுமா என்று மல்லிகா கேட்க, சரி என்று பாட்டி தலையசைக்க அதன் பிறகு வெளியில் வந்துவிட்டார். அங்கு விளையாடி கொண்டு இருந்த தன் மகளை அழைத்து கொண்டு கிளம்புவதாக சொல்ல, என்னடி அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, சாப்பிட்டு போ என்று பாட்டி சொல்லவும், இல்லைம்மா, அங்கே வீட்டில் மாமியார் மாமனார் இருக்காங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று தன் கணவனை அழைத்து கொண்டு வீடு திரும்பி விட்டார் மல்லிகா. என்னாச்சு உனக்கு, அங்கே போகும்போது சந்தோஷமா வந்த, இப்போ உன் முகத்தில் சந்தோஷமே இல்லை, என்னாச்சு என்று கணேஷ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க என்று மல்லிகா சொல்ல, ஒன்றும் இல்லையா, உங்கள் அம்மா உன்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வந்தாங்க, அதுக்கு அடுத்துதான் உன் முகத்தில் நிறைய மாற்றங்கள், ஏதாவது பிரச்சனையா என்று கணேஷ் கேட்க, அது உங்ககிட்ட சொல்கிறேன், முதல்ல வீட்டுக்கு போங்க என்று சொல்ல சில நிமிட பயணத்தில் வீட்டை அடைந்தனர். சரி, இப்போ சொல்லு, என்ன விஷயம் என்று கணேஷ் கேட்கவும், அறை உள்ளே அழைத்து சென்ற தன் அம்மா தன்னிடம் பேசிய அனைத்து விஷயத்தையும் சொல்லி முடிக்க, அதை கேட்டுக்கொண்டு இருந்த கணேஷ், எனக்கு இதில் சம்மதம் கிடையாது என்று உறுதியாக கூறினார். எனக்கும் இதில் விருப்பம் இல்லை, ஆனால் கௌதமோடைய வாழ்க்கை என்று மல்லிகா நிறுத்தவும், இப்போ என்ன சொல்லணும்னு நினைக்கிற என்று கணேஷ் கேட்கவும், இல்லை ஜாதகம் என்று மல்லிகா தயக்கத்தோடு நிறுத்தவும், கௌதம் ரொம்ப நல்ல பையன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நானும் ஆசைப்படத்தான் செய்தேன், ஆனால் அவன் எப்போ உயிரோடு இருப்பான் என்று தெரியாத நிலையில் இருக்கும்போது என் பொண்ணோடைய வாழ்க்கை, உன் அம்மா கொஞ்சம் பழமைவாதி, உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்கவும், என்னங்க இப்படி பேசுறீங்க என்று மல்லிகா கேட்கவும், நான் ஒன்றும் தப்பாக பேசலை, நாளை பின்ன கௌதமுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என் பொண்ணுடைய நிலைமை என்று கணேஷ் கேட்கவும், என்னங்க இப்படி பேசிட்டீங்க என்று வருத்தமாக தன் கணவரை பார்த்தார் மல்லிகா. நானும் தப்பாக பேசலை, சின்ன பொண்ணுடி என் பொண்ணு, 12 வயசு பொண்ணு, துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்க அவளை போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க லூசுத்தனமாக இல்லை என்று அவர் கேட்கவும்,
ஐயோ! எனக்கு புரியுதுங்க. ஆனா, இப்போ என்ன பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்க? என்று மல்லிகா கேட்கவும், ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு உன் அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு உன் அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா, அதெல்லாம் முடியாதும்மா அப்படின்னு உறுதியா சொல்லிடு என்று கணேஷ் சொல்லவும், என்னங்க ப்ளீஸ் எனக்காக கௌதம், அதுவும் இல்லாமல் இது நம்ம வெளிப்படையாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே, யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே தானே கல்யாணம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயம் வெளியில் போகாது. நாளை பின்ன கௌதமுக்கு எதுவும் ஆனால் கூட நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுதான் நம்ம இருக்கிறோம் இல்லை, ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க என்று மல்லிகா சொல்லவும், என்னத்தை புரிஞ்சுக்க சொல்லிட்டு இருக்க? 12 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா? பார்த்து பேசு என்று கணேஷ் கோபமாக கேட்கவும், அவன் கோபத்தில் பயந்து போன அவள், என்னங்க என் அண்ணனுடைய பையன் என்று வருத்தமாக பயந்த குரலில் கூறினார் மல்லிகா. இது நீ பெத்த பொண்ணு என்று அழுத்தமாக கூறினார் கணேஷ். முதல்ல இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு ஜாதகம் பார்க்க போகிறோம். பொருத்தம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒருவேளை பொருத்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா யோசிக்கலாம் ப்ளீஸ் என்று மல்லிகா கேட்கவும், பொருத்தமே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கு முதல்ல அந்த ஜாதகத்தோட என் பொண்ணுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிற? இங்க பாரு மல்லிகா, எனக்கும் உன் அண்ணன் பசங்களுக்கும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமே கிடையாது. ஆனால் நீ ஆசைப்படுறேன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் சரின்னு சொல்லி சைலண்டாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டோடைய பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவா அப்படின்னு நீ சொன்ன காரணத்தினால தான் அமைதியாக இருந்தேன். இப்போ இப்படி ஒரு காரணத்தினால எப்படி என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வைக்க முடியும்? முடியவே முடியாது. நாளை பின்ன என் பொண்ணு என்னை பார்த்தா, அப்பா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது. 12 வயசு பொண்ணுக்கு என்னால் அநியாயம் பண்ணவே முடியாது என்று அவர் உறுதியாக கூறினார். ஹரிணி உங்களுக்கு எப்படி பொண்ணோ அதே மாதிரி தான் எனக்கும். என் பொண்ணுடைய வாழ்க்கை பற்றி கௌதம மட்டும் நம்ம ஹரிணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கௌதமும் ரொம்ப நல்ல பையங்க, நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் என் குடும்பத்தில் அவள் மகாராணி மாதிரி வாழ்வா. அம்மா, என் அண்ணா எல்லாருமே அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க என்று அவள் உறுதியாக சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவை என்னால் மாற்றவே முடியாது என்று அழுத்தமாக கணேஷ் சொல்லவும், அதை கேட்டதும் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அம்மாவிடம் நாளை வருகிறேன் என்று கூறிவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வது என்று தவித்தபடி இருந்தார். போய் சாப்பாடு செய் என்று சொல்லி அவர் சென்று மெத்தையில் அமர்ந்து கொள்ளவும், அதற்கு மேல் அந்த அறையில் இருக்க முடியாமல் வெளியில் வந்த அவர் நேராக கிச்சன் சென்று அனைவருக்குமான உணவை தயார் செய்தார். மாமனார், மாமியார், பிள்ளைகள் என்று அனைவருக்கும் உணவு தயார் செய்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கி வைத்த அவர் மனம் ஒரு விதமான தவிப்பில் இருந்தது. ஹரிணி அந்த வீட்டின் மருமகளாக வாழ வேண்டும் என்று அவருக்கு மிக பெரிய ஆசை. ஆனால் இப்படி தன் கணவன் பேசும் இந்த வார்த்தை அவரின் மனதிற்குள் மிகவும் வலியை கொடுத்தது. மல்லிகாவின் முகத்தை பார்த்து கொண்டு இருந்த கணேஷ் என்ன என்று அழுத்தமாக கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க என்று உணவை பரிமாறினார். கணேஷுக்கு ஒரு பழக்கம் உண்டு. உணவு பரிமாறும் பொழுது முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு ஏதேனும் இருந்தால் அந்த உணவு அவர்களுக்கு பரிமாறப்படும் போது நல்ல அன்புடனும் அக்கறையுடனும் பரிமாறப்படுவது இல்லை. நல்ல அன்புடனும் அக்கறையுடனும் பரிமாறப்படுவது கிடையாது என்று எண்ணம் அவருக்கு உண்டு. அந்த காரணத்தினால் அவள் முகத்தை தான் கவனித்து கொண்டு இருந்தார். அதில் மல்லிகா தன் முகத்தை சமன்படுத்தி கொண்டு மெல்லிய புன்னகையோடு உணவை பரிமாறினார். அதே நேரத்தில் ஒரு விதமான குழப்பத்தோடு உணவை தயார் செய்து அதனை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கிய அவர் அந்த அறை உள்ளே நுழைந்து, அத்தை சாப்பிடவாங்க என்று அழைத்து தன் பிள்ளைகள், தன் கணவன் என்று அனைவரையும் அழைத்து உணவை பரிமாறியவர் ஒரு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு தங்கள் அறை உள்ளே நுழைந்து அங்கு மெத்தையில் அமர்ந்து இருந்த தன் மகனுக்கு உணவை ஊட்டிவிட்டார். அம்மா, என்னுடைய இடது கையில் தான் காயம் ஏற்பட்டு இருக்கு, வலது கை நல்லா தான் இருக்கு. நீங்கள் சாப்பாடு கொடுத்தா நானே சாப்பிடுவேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை என்று மெல்லிய புன்னகையோடு கூறிக்கொண்டு இருந்தான் கௌதம். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணும்னாலும் இருந்துட்டு போ, எனக்கு நீ குழந்தை தான் என்று சொல்லி உணவை ஊட்டி முடித்தார். அவன் மெல்லிய புன்னகையோடு சரி போதும்மா என்று நிறுத்தி கொள்ள மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்கவும், அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சுமா இல்லைன்னா வாமிட் வந்துட போகுது என்று சொல்லவும், சரி
இங்கே இருக்கு, எடுத்து வாயில போட்டுக்கோ என்று சொல்ல, ஏதோ சாக்லேட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போற மாதிரி எப்படி சொல்லிட்டு போகுது இந்த அம்மா என்று சிரிப்போடு தன் அம்மாவை பார்த்து கொண்டு இருந்தான். அம்மா, இன்னைக்கு மல்லிகா வந்து இருந்தாளா என்று சுப்பிரமணி கேட்கவும், ஆமாப்பா, மல்லிகா வந்து இருந்தா, போயிட்டா என்று பாட்டி சொல்லவும், சாப்பிடக்கூட இல்லையாமே, அதுக்குள்ள எதுக்கு போயிட்டா, எப்பவுமே வந்தா சாப்பிட்டு தானே போவா என்று தன் அம்மாவை சந்தேக கண்ணுடன் சுப்பிரமணி பார்த்து கேட்கவும், அது அவளோட மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு செய்யாம போயிட்டாளாம், அதான் நான் சீக்கிரமா போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா என்று சொல்லவும், அப்படியா என்று தன் தலையை அசைத்த அவர் உணவை முடித்து கொண்டு எழுந்து கொள்ள அனைத்தையும் கழுவி வைத்து அவர் உணவை முடித்து அவர் அறை உள்ளே நுழைந்தார். அங்கு மெத்தையில் கௌதம் உறங்கிக் கொண்டு இருக்க அதை பார்த்த அவர் எழுந்து வெளியில் வந்தார். கிச்சனில் வேலை செய்து கொண்டு இருந்த தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்து சாந்தி என்று மெல்லிய குரலில் அழைக்கவும், திரும்பி பார்த்த அவர், என்னங்க, ஏதாவது வேணுமா என்று சாந்தி கேட்கவும், ஒன்றும் இல்லை என்று கூறிய அவர் வெளியில் செல்ல, அவர் முகத்தில் இருந்தே தன்னிடம் எதையோ பேச நினைக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட சாந்தி வேகமாக வெளியில் வந்தார். என்ன ஆச்சுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்கவும், அதை கேட்டதுமே மல்லிகா வந்தபோது என்ன ஆச்சு என்று மெதுவாக நிறுத்தினார். காரணம், அவரின் தங்கை, அவருடைய குணம் நன்றாக தெரியும். அவர் இங்கு வந்தால் உணவை சாப்பிடாமல் செல்லவே மாட்டார். இல்லை என்றால் 2 நாட்களுக்கு கூட தங்கிவிட்டு செல்வார். அப்படி இருக்க அவர் இங்கு மாமனார் மாமியாருக்கு உணவு செய்யவில்லை என்று சொல்வது அவருக்கு சற்று யோசனை கொடுத்தது. எனக்கும் தெரியலங்க, அது முதல்ல வந்தாங்க, தம்பியை பார்த்தாங்க, அதுக்கடுத்து பேசிட்டு இருந்தாங்க, அத்தை அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போனாங்க, அத்தை கிட்ட பேசிட்டு வந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த அண்ணி அதுக்கடுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் அண்ணி, நான் வீட்டில் சாப்பாடு செய்யலை, அத்தைக்கும் மாமாவுக்கும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க என்று சாந்தி சொல்லவும், அம்மா உள்ளே என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று சுப்பிரமணி கேட்கவும், இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாது என்று சாந்தி கூற, ஓ சரி என்று தலை அசைத்து கொண்ட அவருக்கு அத்தனை யோசனையாக இருந்தது. லட்சுமி பாட்டியும் மல்லிகாவும் பேசிய விஷயம் சுப்பிரமணிக்கு தெரிய வருமா? அப்படி தெரிய வந்தால் சுப்பிரமணி என்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். தொடர்ந்து இதே மாதிரி கதையை கேட்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.